கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஞானோபதேசம் வாய்ஸ் டீச்சிங் வழியாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. சாலமோன் ஞானி மாயை அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏன் நமக்கு சொல்கிறாரு? ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த பிரசங்கியின் புத்தகம் அப்படின்னு எடுத்த உடனேயே மாயை மாயை எல்லாம் மாயை, இதை பல்வேறு கோணங்களில் புரிஞ்சுக்கிறாங்க, அதை பற்றி பேசுகிறாங்க. இன்னொன்று, இந்த புத்தகத்தையே எல்லாமே மாயைன்னு சொல்கிற அந்த புத்தகமாக இருக்கிறதுனால வேண்டாம், நம்ம எல்லாமே மாயைன்னு வருப்பா, எதுதான் அப்போது அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டும் இருக்க தான் செய்யுது. ஆனால் மாயை அப்படின்னு சொல்கிற அவரோட கோணத்தில் நம்ம பார்த்துக்கிட்டே போனோம்னா நமக்கே கொஞ்சம் பயம் வந்துடும். இப்படி தானா அப்படின்னு சொல்லிட்டு. உதாரணத்துக்கு, இந்த பூமி அழிய போகிறது, வானம் அழிய போகிறது, அப்படி தானே வேதம் சொல்லுது. வானம் பூமி எல்லாம் அழிந்து உருகி ஒன்றும் இல்லாமல் சாம்பலாக போகுது. இது ஒரு விஷயம். அப்போது மாயை. மனித வாழ்க்கை பூமியிலே தற்காலிகமானது. 80 வயது 100 வயதுனா கூட மனிதர் எல்லாரும் செத்து போவோம். மரணம் இயற்கையாக வந்தால் ஒன்று. அப்படி இல்லையா, நியாய தீர்ப்பு வரும் பொழுது எல்லா மனிதரும் இந்த பூமியில் மரணிப்பார்கள், மறுரூபமாக்கப்பட்டு நியாய தீர்ப்பில் நிற்கணும். அப்படின்னா அந்த பூமிக்குரிய வாழ்க்கை என்பது என்ன? மாயை. முடிஞ்சிடும், ஒன்றும் இல்லை. கடைசியில் பார்த்தா ஒன்றும் இல்லை. அடுத்தது காலம்னு ஒன்று சொல்கிறோம் பார்த்தீங்களா, நித்தியம். ஏன்னா தொடக்க புள்ளி தெரியாது நம்மளுக்கு, இட்டர்னிட்டி இந்த பக்கம். இப்போது நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அடுத்த பக்கம் பார்த்தா நித்தியம்தான், எண்டு. அங்கேயும் முற்றுப்புள்ளி கிடையாது. இங்கே தொடக்கமும் இல்லை, அங்கே முடிவும் இல்லை. காலம்னு ஒன்று இருக்கா? இந்த காலம் என்பது ஒரு சுழற்சி போல் சுருண்டுக்கிட்டே வருது. ஏன்னா ஒரு இடத்துல பிரசங்கி சொன்னார், முன்பிருந்தது இப்பொழுது இருக்கிறது, ஒன்றும் புதுசு கிடையாதுப்பா அப்படின்றார். அப்போது இதெல்லாம் என்னதான்? மாயையாக இருக்கிறது, தற்காலிக தோற்றம் அளிக்கிறது, அப்படி ஒரு பக்கம் சொல்கிறார். அடுத்தது துன்மார்க்கம், தீமை. இது பெரும்பான்மையாக இந்த சூரியனுக்கு கீழே பூமியில் நடக்கிறதுனால அதெல்லாம் பார்க்கும்போது நல்லவனா நீதிமானா ஒருத்தர் மூச்சு பிடிச்சிக்கின்னு வாழணும் அப்படின்றத நினச்சா கூட இந்த மொத்த உலகத்தின் பெரும்பான்மையான மக்கள் துன்மார்க்கத்திலும் பாவத்திலும் தீமையிலும் இருக்கிறதுனால அதுவும் ஒரு மாயையாக தான் தெரியுது. சரி, தேவனை பற்றி எடுத்துக்குவோமே. தேவன் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் எப்படி? அவரோட தொடக்கம் என்ன அப்படின்னு ஒருத்தர் திங்க் பண்ண ஆரம்பித்தார்னு சொன்னால் அது ரகசியம், மிஸ்ட்ரி. அங்கேயும் நமக்கு விசுவாசத்திற்கான இடம் இருக்க ஒழிய ஆராய்ந்து அறிந்து இதோ அப்படின்னு சொல்கிற மாதிரியான இதில். அதனால தான் அறிவியல் வல்லுநர்கள் எல்லாம் கடவுள் பக்தி, பயம், விசுவாசம் என்பதை கேலி செய்கிறாங்க. அதனால தான் உலகம் உண்டாக்கப்பட்டதே அவன் என்னன்றான், ஏதாவது ஒன்றும் இல்லாமல் உருவாக முடியுமா அப்படின்ற இடத்துல மட்டும்தான் அவன் நிற்கிறான். விசுவாசத்தினாலே நாம் வார்த்தையினால் உலகம் உண்டாக்கப்பட்டது, வானம் பூமி உண்டாக்கப்பட்டது என்று நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் அறிவியலாளர்கள் அப்படி ஏற்றுக்கொள்வதில்லை. அவங்களுக்கு மாயை, எல்லாமே மாயை. மனிதர்கள் எல்லாருமே குழந்தையாக பிறந்து ரொம்ப அழகாக, பாவம் இல்லாமல், கள்ளங்கபடம் இல்லாமல் அப்படி தானே எல்லாருமே வளர்கிறோம். சந்தோஷத்தை தேடுகிறோம். ஆனால் வாழ்க்கையிலே சஞ்சலம் மிகுதி. தேடுறது என்னமோ சந்தோஷம்தான், கொடுக்க நினைக்கிறது என்னமோ சந்தோஷம்தான். அப்படி தானே குழந்தை பருவத்தில் இருக்கிறோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே பாவம் காற்றின் தூசி போல நாசியிலே நுழைவதாக நம் ஆத்மாவுக்குள்ளே நுழைஞ்சிடுது. அதை பார்த்தாலும் எல்லாமே ஒரு மாயையாக தோணுது. இந்த பிரச்சனையை, இப்படிப்பட்ட மாயை போன்ற விஷயத்தை சில வசனங்களாலே நமக்கு புரிய வைக்கிறாரு பிரசங்கி. 7ஆம் அதிகாரம் பிரசங்கி 15வது வசனம். இவை எல்லாவற்றையும் என் மாயையின் நாட்களில் கண்டேன், தன் நீதியிலே கெட்டுப்போகிற நீதிமானும் உண்டு, தன் பாவத்திலே நீடித்திருக்கிற பாவியும் உண்டு. ஆச்சரியமாக இருக்குல்ல? உண்மைதானே? இதெல்லாம் இப்படி தான் இருக்கும்னு தேவன் சொல்கிறத ஏற்றுக்கொள்ளணும். அங்கே போய் ஏன் இது எப்படி அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது. ஒரு குழந்தை இந்த பூமியில் பிறக்கணும்னா தாய் வயிற்றுக்குள் உருவாகி அது பிறக்கணும். இதுதான் 100% ஒரு இயற்கையாகவே தேவன் வகுத்திருக்கிற ஒரு சட்டம்னு வச்சுக்கோமே, பிரமாணம். இட் இஸ் அ லா how a human being will be born on earth. தாய் வழியாக
இப்போ அந்த விஷயத்தில் அது ஏன் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்லாம் முயற்சி பண்ணக்கூடாது. முயற்சி பண்ணுறவங்க அசுத்தமான வழிக்கும் அநீதியான வழிக்கும் தான் போயிடுவாங்க. இன்றைக்கி அப்படி தான் போயிட்டே இருக்குது, உலகம் போயிட்டே இருக்குது அப்படி தான். அப்போ சொல்கிறாரு, தன் நீதியிலே கெட்டுப்போகிற நீதிமானம் உண்டு, மிஞ்சின நீதிமானாக நடப்பது. நோய் கொண்டவனைப் போல மாறி அவன் அதிலேயே கெட்டு போயிடுவான். அடுத்தது, பாவத்தில் நீடித்து இருக்கிறான் ஒருத்தன், பாவமே பண்ணிகிட்டே இருக்கிறான், ஓயாமல் 30-40 வருஷம் குடிக்கிறான், 80 வயசு வரைக்கும் அந்த மனுஷன் இருக்கிறான். ஆச்சரியமாக தான் இருக்குது. இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்க முடியாது. இவைகள் இப்படி தான் இருக்கும். பார்க்கும்போது அது ஒரு மாயையாக தான் தோணும், நம்மளால் ஜீரணிக்க முடியாததாக தோணும். பட் இந்த பூமியில் சிலது இப்படி தான் இருக்கும். 8ஆம் அதிகாரம் 14, பூமியின் மேல் நடக்கிற வேறொரு மாயையான காரியம் உண்டு, அதாவது துன்மார்க்கரின் கிரியைக்கு வருவது போல நீதிமான்களுக்கும் வரும், நீதிமான்களின் கிரியைக்கு வருவது போல துன்மார்க்கருக்கும் வரும், இதுவும் மாயை என்றேன். இந்த 8ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, துன்மார்க்கர் அவங்க வாழ்க்கை செயல் எப்படி இருக்குது, அவங்களுக்கான விளைவுகள் எப்படி இருக்குது, அதில் அவங்களுக்கு தண்டனை சீக்கிரம் வராது. அப்படியும் துன்மார்க்கர் ரொம்ப நாளைக்கு துன்மார்க்கத்திலேயே இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது மாயையாக தான் தெரியும். 11ஆம் வசனம், துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. அப்போது இவன் இவ்வளோ மோசமானவனா இருக்கிறான், இவனுக்கு சாவு வராதா அப்படின்னு கூட பெரியவங்க சில நேரத்தில் திட்டுவாங்க. இவன் இன்னும் அழிச்சுக்கிட்டே இருக்கானே, விட்டால் இன்னும் நிறைய அழிவை உண்டாக்கிடுவானே, அவனை ஒழிக்கிறதுக்கு எதுவுமே வழி இல்லையா அப்படின்னு மனம் பொறுமி பெருமூச்சு விடலாமே ஒழிய அங்கே ஒன்றுமே நடக்காது. இப்படியெல்லாம் உலகத்தில் இருக்கும். சிலதெல்லாம் உலகத்தில் இப்படி தான் இருக்கும். நாம் அதை ஏற்றுக்கொள்ளணும். இது இப்படி தான் இருக்கும்னு ஒத்துக்கணும். நாம் தேவ நீதியை கற்று அந்த தேவ நீதியில் நம்ம நடக்கணும். ஆனால் அதில் மனசோர்வு, அதில் தோல்வி, கஷ்டம், சோதனை எல்லாமே வருமானா அதுலேயும் அப்படி தான் வரும். இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது எப்படி தெரியுது? துன்மார்க்கன் கிரியை அவனுக்கு ஏற்ற மாதிரி வருது, நீதிமான கிரியை இவனுக்கு ஏற்ற மாதிரி வருது. அங்கேயும் துன்பம் இருக்குது, இன்பம் இருக்குது, இங்கேயும் துன்பம் இருக்குது, இன்பம் இருக்குது. அப்போ இது எப்படி தோணுதான்? ஒரு மாயையாக தோன்றும். 9ஆம் அதிகாரம் 1-2, இவை எல்லாவற்றையும் நான் என் மனதிலே வகையறுக்கும்படி சிந்தித்தேன். நீதிமான்களும் ஞானிகளும் தங்கள் கிரியைகளுடன் தேவனுடைய கைவசமாய் இருக்கிறார்கள். தனக்கு முன் இருக்கிறவர்களை கொண்டு ஒருவனும் வெறுப்பையாவது அறியான். 2ஆம் வசனம், எல்லாருக்கும் எல்லாம் ஒரே விதமாய் சம்பவிக்கும். சன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கனுக்கும், நற்குணமும் சுத்தமுள்ளவனுக்கும் சுத்தமில்லாதவனுக்கும், பலியிடுகிறவனுக்கும் பலியிடாதவனுக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கும். நல்லவனுக்கு எப்படியோ பொல்லாதவனுக்கும் அப்படியே. ஆணை இடுகிறவனுக்கு ஆணையிட பயப்படுகிறவனுக்கும் சமமாய் சம்பவிக்கும். 3, எல்லாருக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கிறது சூரியனுக்கு இடையே நடக்கிறது எல்லாவற்றிலும் விசேஷித்த தீங்காம். ஆதலால் மனுபுத்திரன் இருதயம் தீமையினால் நிறைந்திருக்கிறது. அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளளவும் இவர்கள் இருதயம் பைத்தியம் கொண்டிருந்து பின்பு அவர்கள் செத்தவரிடத்துக்கு போகிறார்கள். நல்லவனாக இருந்து என்னப்பா இப்போ அவனா கஷ்டம் வரலையா என்ன? துன்மார்க்கமாக இருந்து என்ன அவனா சந்தோஷமாக இல்லையா? எப்படி கேட்குறாங்க பார்த்தீங்களா? அப்போது எல்லாம் ஒன்று தான். நீ நல்லவனாக இருந்தாலும் மண்ணுக்கு தான் போக போகிற, கெட்டவனாக இருந்தாலும் மண்ணுக்கு தான் சீக்கிரம் போயிட போகிற, அவ்வளோதான். வேறு என்ன? இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இந்த உலகத்தை அனுபவிச்சுட்டு போயிடலாம்ல. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே சம்பவிக்கிறது. இதை என்னன்னு சொல்கிறாரு? இது ஒரு தீமையாக நான் பார்க்கிறேன். ஆனால் பூமியில் மனித வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். இப்போ ரோஜா செடி இருக்கு இல்லையா, அதில் முட்கள் இருக்கிறதே, இது என்ன கான்செப்ட்? இது ஏன் இப்படி இருக்குது? இப்படி ஒரு வடிவமைப்பு ஏன் இருக்குது? பழமையான ரோஜா, ஒரு பச்சை குழந்தையோட கன்னத்தை தொடுவது போல் இருக்கிறது அந்த ரோஜா இதழை தொடும்போது. வெரி சாஃப்ட் அண்ட் டெண்டர். கொஞ்சம் வேகமாக தொட்டால் உதிர்ந்துடும். கன்னத்தில் வேகமாக அந்த குழந்தைய அப்படி நசுக்கணும்னா செவந்துடும் அந்த கன்னம். அப்படி இருக்குது. ஆனால் அந்த செடியில் முட்கள், கையை கிழிச்சிடும் அந்த முட்கள். இது ஏன்னா இது இப்படி தான். அதுபோல் இந்த முதல் வசனம் பாருங்கள், இவை எல்லாவற்றையும் நான் மனதில் வகையறுக்கும்படிக்கு சிந்தித்தேன். நீதிமான்களும் ஞானிகளும் தங்கள் கிரியைகளுடன் தேவனுடைய கைவசமாக இருக்கிறார்கள். டிஃப்ரென்ஸ் இதுதான். பதில் சொல்கிறார், நீதிமான்களும் ஞானிகளும், ஏன்னா கர்த்தருக்கு பயந்து தேவனுடைய வழியில் நடக்கணுன்றவங்க அவங்க தேவனுடைய கைவசமாக இருக்கிறார்கள். அடுத்தது,
தனக்கு முன் இருக்கிறவர்களை கொண்டு ஒருவனும் விருப்பையாவது அறியான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க இப்படி வாழ்ந்தாங்க, இப்படிலாம் செய்தாங்க, சாதிச்சாங்க, அதே மாதிரி நானும் செய்து சாதிக்க போகிறேன் அப்படின்னா நம்ம வாழ்க்கை அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இருக்காது. அதனால் அவங்க விரும்புகிறத நானும் விரும்புவேன், அவங்க வெறுக்கிறத நானும் வெறுப்பேன் அப்படின்னு உலகத்தில் ஒருத்தர்கிட்ட இருந்தும் நம்ம அப்படி பேட்டர்ன் எடுத்துக்கவே முடியாது. ஒரே பேட்டர்ன் ஆஃப் லைஃப் எல்லாருக்குமே கிடையாது. ஒவ்வொருவரும் நாம் வி ஆர் யூனிக் இன் நேச்சர்னு சொல்லுவாங்க. நாம் தனித்துவமானவர்கள், தனிப்பட்டவர்கள், தனி வாழ்க்கை, தனிப்பாதை, தனித்துவமான அனுபவங்கள், பொதுவானது எல்லாமே நமக்கும் வரும். ஆனால் நமக்குன்னு தனியாக சிலது நடக்கும். இப்போது தேவ மனுஷர்களுக்கு, நீதிமானாய் நடப்பவர்களுக்கு, கர்த்தருக்கு பயந்திருப்பவர்களுக்கு, தேவபக்தியாய் நடக்க மனதாக இருக்கிறவர்களுக்கு ஏன் துன்பம் வருகிறது? அவங்களுக்கு எப்படி ஒரு தீமை நடக்கலாம் அப்படின்னா அந்த கேள்விக்கு பதில் இல்லை. பதில் என்ன தெரியுங்களா? நம்ம எதிர்பார்க்குற பதில் இல்லை. பதில் என்ன? நீங்கள் தேவபக்தியை நடக்க மனதாக இருந்தால் துன்பப்படுவீர்கள். அவ்வளோதான், ஏற்றுக்கொள்ளணும். நம்ம தேவபக்தியாக நடந்தால் துன்பம் வரக்கூடாதே அப்படின்னு நினச்சின்னு இருக்கிறோம். நம்ம அதனால தான் நமக்கு என்ன தோணுதுன்னா, எப்படி இருந்தாலும் ஒன்று தான், அது எதுக்கு தேவபக்தியாக இருந்து துன்பத்தை அனுபவிக்கிறது? அது பக்தி இல்லாமல் இருந்தால் கூட துன்பம் வரதானே போகுது. இங்கே துன்பத்தை பார்க்குறோம், தேவபக்தியின் பலனை பார்க்கலை, இன்பத்தை பார்க்குறோம். ஆனால் அது தற்காலிகமானதா நிரந்தரமானதா அப்படின்றத நம்ம பார்க்கல. அதுக்கு தான் தேவன் நமக்கு பகுத்தறிவு கொடுத்துருக்கிறார். பகுத்தறிந்து பார்க்கணும். இந்த கடவுள் மறுப்பாளர்கள் என்ன கேட்குறாங்க? கடவுள் எங்கும் இருக்கிறார், யாவையும் அறிவார், சகல வல்லமை உள்ளவர். அப்போ ஏன் இந்த உலகத்தில் தீமையெல்லாம் நடக்குது? பச்சை குழந்தை ஏன்பா சாவுது? சுனாமியில் ஏன்பா அத்தனை ஆயிரம் பேர் அடிச்சுன்னு போய் நல்லவங்களாம் கூட தானே அதில் சாவுறாங்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. ஆனால் இந்த பூமி வாழ்க்கையில் இவைகள் எல்லாமே உண்டு. இப்படித்தான் இந்த பூமி வாழ்க்கை இருக்கும். பரலோக வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? அது அங்கே அப்படி தான் இருக்கும். அழுகை இல்லை, பற்கடிப்பு இல்லை, நோய் நொடி இல்லை, வேதனை இல்லை. அங்கே தேவனோடு கூட அருமையாக வாழ்கிற ஆனந்த வாழ்க்கை, துதி பாடல், சந்தோஷம், இவைகள் அங்கே இருக்கும். அப்போ இந்த பூமி வாழ்க்கை இப்படி தான் இருக்கும்னா நம்ம அப்படி தானே ஏற்றுக்கணும். ஆர்டிக் போன்ற பகுதிகளுக்கு போயிட்டு அங்கே ஏன் தார் ரோடு க்ளீனாக இல்லை, எல்லாமே ஐஸ் கட்டியாக இல்லை இருக்குது அப்படின்னு கேட்டால் அங்கே அப்படி தான் இருக்கும். அங்கே போயிட்டு நான் வெறும் பனியனோடு தான் நிற்பேன்னு சொன்னால் முடியாது. அங்கே 5 அடுக்கு 10 அடுக்கு உடைகளை நீ மாட்டின்னு தான் அங்கே இருக்கணும், இல்லைன்னா உயிரோடு இருக்க முடியாது அங்கே. அப்போது வாழ்க்கையில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். சிலவற்றை இந்த பூமியிலே இப்படித்தான் இருக்கும் என்று தேவன் நியமித்திருக்கிறார். அதை அப்படித்தான் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். விதையை மண்ணில் போடணும், பூமியில் மண் மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம் இப்போ சிமெண்ட்டில் போடலான்னா முடியாது. அதுவும் மண் தானே, அதுவும் மண்ணில் தானே வருது. அப்போது அந்த விஷயத்தில் சில நியதிகளை, தேவன் நியமித்தவைகளை நாம் ஏற்றுக்கொள்ளணுமா இல்லையா? அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்றுக்கொள்ள நமக்கு இருக்குமானால் சஞ்சலம் இல்லை. இதை தான் இந்த பிரசங்கி நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. சிலவற்றை மாயைன்னா அது மாயை தான், அது தற்காலிகமானது தான், அது முடிந்துவிடும் என்பதற்காகத்தான் அது இருக்கிறது அப்படின்றார். உலகத்தில் சில மனிதர்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையை தாங்கள் புரிந்து கொண்டதாகவும், அதனால் பூமி வாழ்க்கைன்னா இதுதான் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இப்போ புத்தர்னு எடுத்துக்குவோமே, அவர் என்னென்னா வாழ்க்கை என்பது துன்பம் நிறைந்தது, ஆசை துன்பத்துக்கு காரணம் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்கிறார். நான் என்ற அந்த அகந்த ஈகோ இருக்கு இல்லையா, அதை விட்டுடுங்க, நீங்கள் நல்லா வாழலாம். எல்லாம் இந்த பூமி வாழ்க்கைக்குள்ளே அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்களோ, அவங்களுக்கு எது ரொம்ப பெருசாக தெரிஞ்சதோ அதை அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. அதில் தேவ நீதிக்கு ஒப்பாக அவைகள் சிலது பொருந்து சிலது பொருந்தாது. ஏன்னா தேவ வசனத்தின் வெளிச்சம் அவங்களுக்கு பட்டிருக்கலாம், நமக்கு தெரியாது. நிறைய தத்துவ ஞானிகள் எல்லாம் ஒரு வாழ்க்கையின் புரிதலை அவங்களுக்கு பட்டதை, அதை எது பெருசுன்னு நினைக்கிறாங்களோ, முக்கியம் நினைக்கிறாங்களோ அதை சொல்லிட்டு போவாங்க. அந்த காலத்து மக்களுக்கு அது ரொம்ப தேவைப்பட வேண்டியதாக கூட இருக்கலாம். பிற்காலத்தில் இன்றைக்கி நம்ம அதை படிக்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஓ, வாழ்க்கையில் கரெக்டு தான் அப்படின்னு நமக்கு தோணுது இல்லையா? கரெக்டு தான். இந்த பூமியின் கீழே இருக்கிற சில வாழ்க்கையை பார்த்துட்டு இது இப்படி தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறாங்க இல்லையா? அதில் பெரும்பான்மையும் கரெக்டாக கூட இருக்கலாம். ஆனால் நம்மை ரட்சிக்க, நம்ம ஆத்துமாவை ரட்சிக்க அது சத்தியமா என்றால் இருக்காது. இப்போது பிளேட்டோ சொல்கிறாரு, நோ ஈவில் டு குட் மேன், நல்லவனுக்கு தீமை நடக்காதுன்றார். அப்படி இல்லையே. அரிஸ்டாட்டில் அவர் ஒரு தத்துவ ஞானி, அவர் என்ன சொல்கிறாரு, இந்த ஹாப்பினஸ், சந்தோஷம் இருக்குல்ல, அதான் கடவுள் அப்படின்றார். அது அவரோட புரிதல்.
சில நேரம் அது மக்களுக்கு அந்நேரத்துக்கு தேவைப்பட்டிருக்கலாம் அந்த தாட்டு. இன்றைக்கு நமக்கு இந்த வேதம், அதில் இருக்க கடவுளோட வார்த்தை, சத்தியம், அந்த சத்தியத்துக்குள்ளே இருக்கிற உயிர், ஜீவன், அது இன்றைக்கி நமக்கு வேணும், எக்காலம் வேணும். இன்றைக்கி அது நம்ம கையில் இருக்குது. நம்ம இந்த வேதத்தை படிப்போம். நாம் மாயைக்கு விலகி அதை புரிந்து கொண்டு நித்தியத்தை நோக்கி சத்தியத்தின் வழியில் நாம் போகணும். இதுக்காக தான் நாம் இதெல்லாம் படிக்கிறோம். தொடர்ந்து சிந்திப்போம், ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பிரசங்கியின் வார்த்தைகள் அது உம்மால் எங்களுக்கு சொல்லப்பட்டது. இன்றைக்கு நாங்கள் அதை வாசிக்கிறோம். தகப்பனே, சிலவற்றை எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை, ஆனால் ஏற்றுக்கொள்ள நீர் சொல்லியிருக்கிறீரே. விசுவாசத்தினாலே உம் திட்டங்களையும் உம் செயலையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம்ப்பா. இந்த தாழ்மையை எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் தாரும். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் துதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.